நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உடல் நலன் மேலாண்மை நம்முடைய தலைப்புல இன்னைக்கு 37வது வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். 4 துணை தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம். 4 விதமான மருத்துவ குறிப்புகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். முதலாவது அழகின் அழகின் வந்து யோகக்கலை, யோக பயிற்சிகள், அதுல பார்த்துட்டு இப்போ முகத்தையே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதல்ல அதிகமாக கண்களையும் நெற்றியையும் புருவங்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்க்க போகும்போது நம்ம காதுகளை பார்த்தோம். காதுகளுக்கும் சிறுநீரகங்களுக்கும் உள்ள தொடர்பு, காதுகளுக்கும் கருப்பைக்கும் உள்ள தொடர்பு, காதுகளுக்கும் சினைப்பைக்கும் உள்ள தொடர்பு நம்ம போன வாரம் பார்த்தோம். அதற்கு அடுத்தது புருவம். புருவம் இல்லைன்னு சொன்னா முகத்தை அடையாளம் காட்ட முடியாது. புருவத்தை வழிச்செடுத்துட்டாங்க. எத்தனையோ குற்றம் இல்ல, புருவத்தை எடுத்துட்டு பார்க்கும்போது அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம அந்த போலீசாரும் தொடரக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த புருவம் என்பது முகத்திலிருந்து நமக்கே அறியாமல் நம்ம யோசிக்காத ஒரு விஷயம். புருவம் இல்லைன்னா முகம் அழகாக இருக்காது. தலைமுடி இல்லைன்னா கூட அழகா இருக்கலாம். அதே மாதிரி மீசை இல்லைனாலும் அழகா இருக்கலாம், தாடி இல்லைனாலும் அழகா இருக்கலாம். இல்ல பெண்களுக்கு இந்த ரோமங்கள் வளர்ச்சி லேசா இருந்தாலும் கூட அது அதிகமா தெரியாது. புருவம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமா என்ன ஆகும்? நம்முடைய முகம் ஒரு விகாரமான தோற்றத்துக்கு உள்ளாகிவிடும். புருவம் இல்லாதவர்கள் இல்ல புருவம் முடி கொட்டி போயிட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஐப்ரோ லைனிங் எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் அப்பப்போ மேக்கப் பண்ணிக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேக்கப்பே தேவையில்லாம முடியை வளர்க்கணும். வளர்க்கணும்னு சொன்னா அதுக்கான ஆற்றல் எங்க இருந்தது, அதை என்ன செய்யணும்னு சொல்ல போகும்போது புருவங்களை உயர்த்தி புருவங்களை பிடித்து பிடித்து கிள்ளி விடுவது அப்படின்னு ஒரு பயிற்சி நம்ம சென்ற வாரத்தில் முன்வார வகுப்புல பார்த்துக்கணும். அந்த புருவங்களை கிள்ளி விடுவதற்கு அடுத்தது கண்களுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் காதுகளுக்கு போயிட்டோம். இப்ப மறுபடியும் புருவத்துக்குள்ளே வரும். இந்த புருவத்திற்கான பயிற்சி ஒண்ணுமே இல்ல. லேசா கண்ணை மூடிட்டு புருவங்களை உயர்த்தி உயர்த்தி இறக்கணும். கவனிக்கிறோம், மூடிக்கிறோம், புருவங்களை மேல உயர்த்துறோம், உயர்த்துறோம், உயர்த்துறோம். இந்த மாதிரி புருவங்களை உயர்த்தி உயர்த்தி தாழ்த்துவதால் நமக்குள்ள என்ன நடக்குது? முகம் பொலிவு பெறுவதற்கு முகத்திற்கான பயிற்சிகளில் நம்முடைய கவனத்தை குறைவாகவே கவரக்கூடிய ஒரு இடம் புருவம். இந்த புருவத்துல நாம இந்த மாதிரி போன தடவைக்கு 3 வாரத்துல பிசைந்து பிசைந்து விடுவது, கிள்ளி கிள்ளி விடுவது அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு புருவங்களை உயர்த்தி உயர்த்தி இறக்கிறது. இந்த புருவத்தை நாம் உயர்த்துவதால் என்னென்ன பயன்கள் கிடைக்குது? முகத்தில் இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கிறது. முகத்திற்கான இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதற்கு அடுத்தது கண்களுக்கான இரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும். கண்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது. ஒரு முகம் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டுமானால் கண்களுடைய நிலையை பொறுத்துதான் அந்த முகம். எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் கண்கள் ஒளி வீசினால் முகம் எடுப்பா இருக்கும். எவ்வளவு நம்ம நிறத்துல சிவந்த நிறம் இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட கண்கள் பஞ்சடைஞ்சு போயிடும். கண்கள் சோர்ந்தோ போயிருந்தால் அந்த முகம் அழகாக தெரியாது. அந்த கண்களுக்கான புத்துணர்ச்சியை தருவதற்கு இந்த புருவங்கள் பயிற்சி, புருவ பயிற்சி பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது
நரம்பியல் மண்டலத்திற்கு மிக மிக அதிகமான உதவிகளை செய்கிறது இந்த பயிற்சி. நரம்பியல் மண்டலத்துல வந்து 3 விதமான நரம்பியல் மண்டலம் இருக்கு. அதெல்லாம் வேணாம். மெயினானது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பியல் மண்டலம். Dead sound piece 400 is now connected. அந்த நரம்பியல் மண்டலம் மத்திய நரம்பியல் மண்டலம் எங்க இருக்குது சொன்னா மூளையும் முதுகெலும். மூளை எங்க இருக்குது? இந்த மண்டைக்கு. இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் பெருமூளை, பின்மண்டை பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து சிறுமூளை. பெருமூளையினுடைய பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த புருவம். இந்த புருவத்தை நாம் உயர்த்த போகும்போது நரம்பியல் மண்டலத்திற்கு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது. நரம்பியல் மண்டலம் பெருமூளையினுடைய செயல்பாடுகளை இது என்ன பண்ணுது? ஊக்கப்படுத்துகிறது. பெருமூளை செயல்பட ஆரம்பிச்சுட்டா முழு நரம்பியல் மண்டலம் மூளையும் முதுகெலும்பும் புத்துணர்ச்சி பெறுகிறது. புருவத்தை தான் உயர்த்த போறோம். புருவத்தை உயர்த்த போகும்போது மூளையினுடைய செயல்திறன், அதுக்கப்புறம் முதுகெலும்பு தொடரில் வந்து அது போய் அந்த எனர்ஜி அங்க வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிராவல் பண்ணுது. அப்போ நரம்பியல் மண்டலத்திற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இது அமைகிறது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஜெனரல் சப்ஜெக்ட் தான். நம்மளுடைய தலைப்பு என்ன? அழகின் சிரிப்பு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த அழகின் சிரிப்புக்கும் புருவத்திற்கும் தொடர்பு என்ன? கண்ணதாசன் கேட்கிற மாதிரி கோளினுக்கும் மலைக்கும் தொடர்பு இருக்கும் சொல்ற மாதிரி புருவத்திற்கும் மூளை நரம்பியல் மண்டலத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் விட அழகின் சிரிப்புக்கும் புருவத்திற்கும் தொடர்பு என்ன? அதுதான் முக்கியம். அழகு முகத்தில் புருவம் இல்லைன்னா முகம் எப்படி வந்து மொழியும் நல்லா இருந்தாதான் முகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பழமொழி. பேச்சு மூச்சு இல்லைன்னா உயிர் போயிடுச்சு. அப்ப அந்த ஸ்பீச் அண்ட் பிரீத் அது ரெண்டும் இல்லைன்னா உயிரே போயிடுச்சு. அது வேற விஷயம். அது உயிர்ன்றது இப்ப முக்கியம் இல்லை நமக்கு. சப்ஜெக்ட் கிடையாது. இப்ப அழகாக இருக்கணும் தான் முக்கியம். அழகு இல்லாம உயிர் என்ன புரியுது? அப்போ வந்து அழகாக இருக்கணும்ன்றதான் நம்ம நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்ம புருவத்தை உயர்த்த வேண்டும். இந்த புருவம் இல்லைன்னா அழகு இல்லை. என்ன வேணாலும் உங்க கண்ணு அழகா இருக்கட்டும், மூக்கு எடுப்பான நாசியா இருக்கட்டும், உதடுகள் அப்படியே வந்து கவர்ச்சிகரமான உதடுகளா இருக்கட்டும், காதுகள் எழிலான காதுகளா இருக்கட்டும், பேச அப்படியே வந்து பொலிவுரை அமைஞ்சிருக்கட்டும், எப்படி எல்லாம் இருக்கட்டும், புருவம் இல்லை என்றால் அங்க வந்து அந்த எத்தனை அழகு அடிபட்டு போயிடும். சரி, இப்ப வந்து புருவத்திற்கும் பெருமூளைக்கும் உள்ள தொடர்பு, அப்ப மத்திய நரம்பு மண்டலத்தின் தொடர்பு, முதுகெலும்பு தொடர்பு இல்லாத பயணம் செய்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கண்களுக்கு புத்துணர்ச்சி கூட விட்டுருவோம். அதை விட அழகு புருவமடி கொண்டு போயிட்டா இன்னும் வந்து நம்ம என்னமா இம்ப்ளிமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அந்த காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்குள்ள போய் என்ன பண்ணலாம், எந்த பயனும் கிடையாது. இன்னும் தான் அது பாடையும். அப்போ அந்த புருவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உயர்த்தி உயர்த்தி இறக்க போகும்போது என்ன ஆகுது? நம்முடைய மூச்சும் உயர்ந்து உயர்ந்து இறங்கும். இப்போ மூச்சை நம்ம வந்து ஆழமா இழுத்து விடுறது மூச்சு பயிற்சியில ஒரு பயிற்சி, அது யோகா பயிற்சி. அது அந்த மூச்சை மட்டுமே நம்ம பார்க்காம மூச்சை பார்க்காமயே அந்த மூச்சுக்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் பண்றோம் ஒவ்வொரு ஆர்கன் மூலமா. அந்த மாதிரி இப்ப நம்ம புருவத்தை உயர்த்துவதன் மூலமா வந்து அந்த மூச்சுக்கு நம்ம கமாண்ட் பண்றோம். அப்ப என்ன பண்ணுது? அது ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது, முகத்திற்கு சப்ளை பண்ணுது, கண்ணு சப்ளை பண்ணுது, புருவத்தை சப்ளை பண்ணுது, பெருமூளைக்கு அது சப்ளை பண்ணுது. அப்ப என்ன ஆகுது? புருவம் உயர்ந்து உயர்ந்து சொல்லி போகும்போது மேல் நெற்றியில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அதாவது முகத்தில் உள்ள எல்லா சுருக்கமும் போயிடுது. சுருக்கம் போறது மட்டும் இல்ல, அங்க வந்து சின்ன சின்ன கரும்புள்ளிகள், அதே மாதிரி பருக்கள்
இதெல்லாம் கூட அதன் மூலமா வந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்? அங்க என்ன நடக்குது? ஆக்சிஜன் சப்ளை நடக்குது. புருவங்களை மேல உயர்த்தி கீழே இருக்கிறதுனால மூச்சை மேல போய் கீழே வரும். எந்த ஒரு பயிற்சியிலுமே மேலையும் கீழையும் போகுதுன்னு சொன்னா மூச்சு மேலையும் கீழையும் வரும். அப்போ உள்ளேயும் வெளியே வந்து ஆழ்ந்த ஒரு சுவாசத்தை அது ஏற்படுத்துது. சரி, இதுக்கப்புறம் புருவமொழி சுவாசத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது ரிசல்ட்ஸ் என்ன? வந்து நெஞ்சில வந்து லங்ஸ்ல வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. அந்த இடத்துக்குலாம் போகணும். புருவத்துக்கும் இதுக்கு என்ன நடக்குது? புருவ நின்னுடும். புருவத்தில் முடி கொட்டுவது நிற்கும். சில பேருக்கு புருவத்துல மட்டுமே இந்த ஸ்கின் டிசீசஸ் அப்படியே வந்து இச்சிங் இருந்துட்டே இருக்கும். அந்த இச்சிங் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நியூ குரோத் புருவ முடி வளர ஆரம்பிக்கும். நமக்கு தேவை அழகுதானே. புருவ முடி வளர ஆரம்பிக்கும். புருவ முடி வளர ஆரம்பித்தால் முகம் அழகாக மாறிக்கொண்டே வரும். அழகாக இருக்கிற முகம் இன்னும் அழகாக. சரி, புருவத்திற்கு முடி வளர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னா அது எங்கெல்லாம் வந்து முடி வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அல்லது வந்து அபரிதமான முடி வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விடுகிறது அப்படின்ற இடத்துக்கு அது கொண்டு போகுது. ஏன்? இது ஹார்மோனோட கனெக்ட் ஆகுது. பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனோட கனெக்ட் ஆகுது. ஹார்மோன்ல நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. அங்கங்க ஒரு விதமான நீர் சுரப்பு துணைகள், அங்கங்க சுனைகள் இருக்குது, நீர் சுனைகள் இருக்குது. இங்கெல்லாம் இங்க ஆறு இருக்குது, இந்த குளம் இருக்குது, இங்க ஏரி இருக்குது சொல்ற மாதிரி ஹார்மோன்கள் என்பது நீர் சுரப்புகள் உடம்புக்குள்ள. அந்த இந்த நீர் சுரப்புகள் எதுக்கு? கண்ணை சுத்தி நீர் இருந்தா கண்ணை இயக்குவதற்கு. இங்கெல்லாம் கணத்தெல்லாம் இருந்துச்சுன்னா கணத்தை வந்து இயக்குவதற்கு. இங்க தைராய்டு சுரப்பு இருந்துச்சுன்னா தைராய்டு இந்த பகுதியை தொண்டை பகுதியை இயக்குவதற்கு. இங்க ஒரு சுரப்பு இருக்குது தைமஸ். அங்க அந்த நீர் சுரப்பு இருக்குன்னு சொன்னா நெஞ்சு பகுதி இயக்குவதற்கு. ஜெனரேட். அப்போ அதுக்காக தான். அப்போ இந்த ஹார்மோன் செக்ரீஷன்ல இந்த இடத்துல வந்து பிட்யூட்டரியினுடைய ஏரியா இன்னும் மேல போனா பீனியல் கிளாண்ட் இருக்குது. 2 நாளமில்லா சுரப்பிகளுக்கு இது சக்தியை கொடுக்குது. கொடுக்க போகும்போது தேவையற்ற ரோம வளர்ச்சிகள் ஒருவருக்கு முகத்துல இருக்குமானால், அதாவது பெண்களுக்கு தாடி மீசை அல்லது ரோம வளர்ச்சி குறைவாக இருக்குமானால் ஆண்களுக்கு தாடி மீசை. இந்த புருவத்தை உயர்த்துவதால் இது ஒழுங்குபடுத்தப்படும். டு ரெகுலேட். நாம வந்து தாடி மீசையை ரெகுலேட் பண்ணணும். பெண்களுக்கு அது இருந்தால் நீக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு இல்லாமல் இருந்தால் அது வர வைக்கப்பட வேண்டும். எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சுரப்பு தேவைப்படுது. அந்த சுரப்பு இந்த இடத்தை இயக்குவதால ஏற்படும். நமக்கு கிடைக்குது. ஒருத்தருக்கு மீசை கொண்டுட்டே இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ். தாடியில முடி கொண்டுட்டே இருக்குது. அப்படியே வந்து அங்கங்க பேட்ச் பேட்சா வந்து வட்ட வட்டமா வந்து கேப் தெரியுது. அப்போ வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். இதை வந்து இந்த புருவத்தை உயர்த்துவதாலேயே பண்ணிக்கிறோம். அப்போ தாடி மீசை, புருவமும் தாடியும் மீசையும் தான் உடலின் முடிகள். தலைமுடி தனி பார்க்க. இதை தாண்டி உடலின் முடிகள் எங்கெல்லாம் இருக்குது? உடல் முழுக்க இருக்குது இல்லையா ரோம வளர்ச்சி. இது பெண்களுக்கு இருந்தால் அழகை குறைக்கும். அவங்க வந்து அதை வந்து சொல்ல முடியாது. ஆனா வந்து இல்லாமல் நல்லா நினைக்க போகும்போது இந்த பயிற்சி செய்யும் போது அங்கேயும் அது சப்போர்ட் பண்ணுது. பாடியில் இருக்கக்கூடிய முடி ரோமத்தை அதிகப்படியான ரோம வளர்ச்சிகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறது. ஆண்களுக்கு இருந்தால் அழகு, இல்லாமல் இருக்குமானால் இந்த இடத்துக்கு போகும்போது அங்கேயும் தான் போகும். ஏன்னா உடனே ஒரு தோட்டம் தானே. இடத்துக்கு தண்ணி பாயும் போது இங்க கடைசி வரைக்கும் கால் வரைக்கும் தண்ணி பாயதானே செய்யும். அதற்கான பயன்களை தருவதற்கு புருவத்தை உயர்த்தக்கூடிய பயிற்சி. இப்ப ஒண்ணுமே இல்ல. இது பயிற்சியில பெரிய பயிற்சி அப்படியே வந்து ஒரு நீங்க வந்து இதுக்குள்ள போகலாம். கண்ணை மூடிட்டு ஒரு நாளை ஒரு நாளை 5 தடவை பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு 6 நிமிஷம் முடிச்சுக்க வேலை. 6 நிமிஷத்துல ஒரு அழகு உணர்ச்சி. நாம இங்க இருந்து ஒரு பியூட்டி பார்லர் கிளம்பி போறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். டிராபிக் ஜாம் வந்து ஜெனரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் இப்ப அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கு. பணம் கட்டணும். ஒரு மாசத்துக்கு வந்து மினிமம் இன்னைக்கெல்லாம் 30,000 செலவு பண்ணுவாங்க. வந்து மாசம் 30,000 டெய்லி 1000. அப்போ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும். நான் அதெல்லாம் போறதில்ல. வெறும் பென்சில் தான் செய்கிறேன். பென்சில் தற்காலிகமானதுதான். ஐப்ரோ பென்சில். ஒரு 60, 50 வருஷம் முன்னாடி எல்லாம் ஐப்ரோ பென்சில் தான் இருந்தது.
அதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரோம வளர்ச்சியை சீர்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம கையில இருக்குதுன்னு சொன்னால் அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத கேள்வி கேளுங்க. அழகின் சிரிப்பின் அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்புல நாம் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில மருத்துவருடைய கண்டுபிடிப்பான ஹோமியோபதி மருத்துவத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத மீண்டும் ஒருவர் நினைவுபடுத்துகின்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப பார்த்தாதான் புரியும். பார்த்தால் பயன் இருக்கும். யார் பார்க்கிறோமோ இல்லையோ, என்னைக்காவது பார்க்கணும்னு தோணும் போது எங்க பார்க்கணும் தெரியாம போயிடும். பார்த்து குறிப்பிட்டு வச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு இல்லாம கூட போயிடலாம். யூடியூப்ல இல்லாம போயிடலாம். அது மாதிரி விடுபட்டு போயிடலாம். பேசிட்டு இருக்கும்போது அது இந்த ரெக்கார்டிங் இல்லைன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம கூட போயிடும். குறிப்பிட்டு வச்சுதான் பயன்படலாம். வாழ்க்கையில எத்தனையோ உயிர் காப்பாற்றப்படுவதற்கு இதெல்லாம் பயன்பட்டு இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையிலையும், பிறருடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய வாழ்க்கையிலையும். அப்ப இன்னும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கூட பயன்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப வந்து ஸ்வீட்டா நானே சொல்லிக்க முடியாது. நீங்க தான் சொல்லணும். ஸ்வீட்டா சொல்லிக்க ஸ்வீட்டா தானே ஸ்வீட்டான செய்தி தான் சொல்றேன். சரி ரைட்டு. இந்த மருந்து இப்போ சொல்லப்படுகின்ற இந்த ஹோமியோபதிக் மெடிசன் இதற்கெல்லாம் பயன்படுகிறது. ஏற்கனவே ஒரு தடவை பூச்சிக்கடிகளை பத்தி ஒரு மருந்து பேசியிருக்கோம் போன வாரத்துக்கு வரும். அது என்னன்னு தெரியல மருந்து பூச்சை பாருங்க கண்டுபிடிக்காத. இந்த வாரம் சொல்லக்கூடிய இந்த ஹோமியோபதிக் மெடிசன் கூர்மையான ஆயுதங்கள் குத்தினால் கூர்மையான ஆணி கால்ல ஏறிடுச்சு, புல்லு கால்ல ஏறிடுச்சு, நீடில் ஊசி கால்ல ஏறிடுச்சு, இல்ல கையில ஊசி நம்ம வந்து ஊசி வந்து பட்டன் கட்டப்போம் அந்த மாதிரி வந்து அது ஒரு கையில ஏறிடுச்சு, போய் உடைச்சிருச்சு, அதெல்லாம் வெளியே வரல, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்ல வந்து நம்ம வந்து தேங்காய் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கத்தி இந்த கை கூடி எடுக்கணும் இந்த கை கத்தி காயமடைஞ்சிருது. கூர்மையான ஆயுதங்கள்ல வந்து முதலிடம் பெறுதுன்னு சொன்னா அடுத்தடுத்த இடமெல்லாம் வந்து கத்தி, கத்தரிக்கோல் அப்படிலாம் வந்து அடுத்தடுத்த ஆயுதங்களை பத்தி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆயுதங்கள் ஈட்டி மேல பாத்துருச்சு அப்படின்னா அந்த காலத்துல வந்து போர் முனைகளை செய்கிறது. போர் முனை சமையலறைக்குடைய ஒரு போர் முனை தான், நம்மளுடைய படுக்கை அறையும் போர் முனை தான். நகங்கள் கிழித்துக் கொண்டால் இப்படி எல்லாம் வந்து கூர்மையான ஆயுதம், நகமும் ஒரு ஆயுதம் தான். நகம் போட்டு உடம்புல வந்து கீறல்களும் விரிசல்களும் ஏற்பட்டு அது புண்ணாகி சீல் வச்சு அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட இந்த மாதிரி ஆயுதங்கள் நம்ம உடம்புல பட்டால் ஏற்படக்கூடிய வலியை போக்குவதற்கு, அந்த காயத்தை ஆற்றுவதற்கு, சீல் பிடிக்காமல் தடுப்பதற்கு பயன்படக்கூடிய இந்த மருந்து. இதற்கு அப்புறமா வந்து இது பூச்சிக்கடிகளுக்கும் பயன்படும். ஏற்கனவே ஒரு பூச்சிக்கடிகள் வந்து சொல்லியிருக்கிறேன். பூச்சிக்கடிகளுக்கும் பயன்படும். எந்த விஷ பூச்சியோ விஷமில்லாத பூச்சியை கடிச்சு இப்ப இங்க கடிச்சிருச்சு, இந்த கடிவாயிலிருந்து இந்த வேதனை இப்படியே மேல ஏறுது அப்படின்ற அறிகுறி இருந்தால் போன வாரத்துக்கு முன் வாரம் சொன்ன மருந்துல பூச்சிக்கடிகளுக்கு பயன்படக்கூடிய மருந்து தான். அதெல்லாம் அதுல வந்து கடிச்ச இடத்துலதான் பிரச்சனை இருக்கும். ஆனா இதுல வந்து அப்படி இல்லை. கடிச்ச இடத்துல இருந்து மேல் நோக்கி பரவும். அப்ப விஷம் மேல் நோக்கி போகுது, ஏறுது, விஷம் ஏறுற மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம வழக்குல ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துறேன். விஷம் ஏறுற மாதிரி ஏறுது பாரு அப்படியே சொல்லிட்டு விஷம் வந்து மேல் நோக்கி ஏறுகிறது. ஏன்னா ஹார்ட் இருக்கிறதுனால ஹார்ட்டை நோக்கி அது மேல டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் பிரெயின் தாக்கும். அப்போ கான்சியஸ் நினைவாற்றலை இழப்பதற்கான சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தும். அப்போ ஒரு கடி காலில் கடிச்சு மேல ஏறினாலும் சரி, ஒரு காயத்துல அடிபட்டு அது மேல் நோக்கி காயங்கள் டெவலப் ஆனாலும் சரி, விரல்கள்ல வந்து அது மாதிரி ஏற்பட்டு அது வந்து கைக்கு தோள்பட்டை நோக்கி மேல் நோக்கி ஏறினாலும் சரி, இந்த மருந்து தான் நீங்க பயன்படுத்தலாம். அது என்ன வந்து பூச்சிக்கடியா இருந்தாலும் பரவாயில்ல கேட்கும். குறிப்பாக ஸ்கார்பியன். ஸ்கார்பியன் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு பேர் ஸ்கார்பியன் பூச்சி? ஆமா ஆமா, ராசி பலன்ல கூட ஸ்கார்பியன் வருது. அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தெரிந்த மொழிகள். யானையை பார்த்த குருடர்கள் காதை பார்த்தவங்க மரத்தை போலவும், முதுகை தடையை பார்த்தவர்கள் வந்து சுவற்றை போலவும், எப்படி அவரவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றதோ, அவருடைய என்னவெல்லாம் தெரிந்திருக்கின்றதோ அதைத்தான் அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். என்ன தேல்? தேல் கொட்டினால் எப்படி வலி ஏற்படுமோ அப்படிப்பட்ட வழிகள் இருந்தால் அப்படி மட்டும் இல்லை, தேல் கொட்டினாலும் இந்த மருந்து தான்.
தேள் கொட்டினால் அதற்கு மருந்து லேடம் பால். LEDUM லேடம், PAL பால். லேடம் பால் அப்படின்ற ஹோமியோபதிக் மெடிசன் தேள் கடிக்கும் மருந்து. அதே நேரத்துல கூர்மையான தேள் கொட்டுற மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் நம்ம மேல பதிஞ்சாலும் மருந்து. நமக்கு என்னன்னு தெரியாம ஒரு காயங்கள் ஏற்பட்டோ இல்ல வந்து ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி ஒரு வீக்கங்களோ ஏற்பட்டு அது உடலின் மேல் நோக்கி பயணத்தை தொடங்கினால் மேல அப்படியே டெவலப் ஆகிட்டு வச்சுனாலும் இந்த மருந்தினுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். முதலுதவியாக இதை செய்து கொண்டு அப்புறமா நம்ம என்ன மருத்துவத்துக்கு போகணுமோ போய்க்கலாம். போகாம இருக்கிறதுக்கு அவங்களுடைய முடிவு, விருப்பம், இந்த பயன்களை பொறுத்து அது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது தேவையில்லாம கூட போயிடலாம். இந்த மாதிரி முயற்சி எடுத்து பார்ப்பதற்கு லேடம் பால் வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படும். டிடிலாம் போடுறோம் இல்லையா? டிடி போடுறதுல வந்து இது ஒரு விதமான 2, 3 விதங்கள் இருக்கு. அது ஏற்கனவே ஒரு 2 மருந்து அறிமுகப்படுத்தியாச்சு. இன்னைக்கு 3வது மருந்து. இந்த லேடம் பாலை யூஸ் பண்ண போகும்போது அதாவது தேள் கடிக்கெல்லாம் பயன்படுறது மட்டும் இல்ல, கூர்மையான ஆயுதங்கள். கூர்மையான ஆயுதங்களுக்கு மட்டும் பயன்படுறதுல தேள் கடி. ஆனால் இதனுடைய குறி எப்படி இருக்கும், சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேல் நோக்கி அந்த வலியும் வேதனையும் வீக்கமும் பரவும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய இந்த மருந்து லேடம் பால். ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் ஹனிமன் அவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்தாங்க. அவங்களை தொடர்ந்து அவருடைய சீடர்கள், தோழர்கள், அவருக்கு வழி வந்தவர்கள், அவருடைய மாணவர்கள் கண்டுபிடிச்சு ஆயிரக்கணக்கான ஹோமியோபதிக் மெடிசன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வீரியங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா 10,000க்கும் மேற்பட்ட அளவுக்கு மருந்துகள் வந்து கிடைச்சது. அதுல ரொம்ப முக்கியமான மருந்துகள்ல இதுவும் ஒரு மருந்து. அதை ஆரோக்கியத்தின் அழைப்பு என்ற பகுதியில் பதிவு செய்து அடுத்த இடத்திற்கு தருகின்றோம். அடுத்தது மனதோடு பேசுவோம். அங்கு டாக்டர் சாமுவேல் ஹானிமன் பயணம் செய்கின்றார். முதலாவது பகுதியில நம்முடைய சித்தர்கள் பயணம் செய்கிறார்கள். இதில் அழகின் சிரிப்புல நம்முடைய யோகா கலையில வந்து ஒரு பகுதியில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 1,000 கோடி பகுதியில் இருக்கு அதுல. அப்போ வந்து ஆரோக்கியத்தின் அழைப்புல டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவர் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் இவ்வளவு நேரம். அடுத்தது மனதோடு பேசுவோம் என்ற தலைப்பிலேயே ஒரு ஆங்கில மருத்துவர் டாக்டர் பேட்ச் ஃப்ரம் லண்டன். இவர் வந்து ஜெர்மனி. சாமுவேல் ஹானிமன் அவர்கள் ஜெர்மனி மருத்துவர். இவரை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து லண்டனை சேர்ந்தவர். அப்போ அந்த மாதிரி வேல்ஸ் நகரத்தின் இயற்கை எழிலில் வந்து மயங்கி போய் மருத்துவத்தையும் அந்த இயற்கையையும் ஒன்றிணைத்து அவர் நமக்கு அளித்திருக்கின்ற மருத்துவத்தின் பெயர் தான் மலர் மருத்துவம். மலர் இருக்கின்ற வரையிலும் எப்படி வந்து மொட்டு மலர்ந்து கொண்டே இருக்குமோ, செடிகள் இருக்கின்ற வரையிலும் மலர்கள் இருக்கும். மலர் வந்து மொட்டுக்கள் வருகின்ற போதெல்லாம் அது மலர்ந்துவிடும். அது வரையிலும் டாக்டர் பேட்ச் அவர்கள் நம்மோடு பயணம் செய்வார். நம்மை தாண்டி அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள் அந்த உலகம் முடிகின்ற வரையிலும் பயணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அறிஞர், மருத்துவர், மனிதநேயர் டாக்டர் பேட்ச் அவர்கள். அவர்கள் வந்து 7 தலைப்புகளை நமக்கு அறிமுகம் செய்திருந்தார். உலகின் மனிதர்களை எல்லாம் 7 தலைப்புகளின் கீழ் கொண்டு வந்தார். அதுல முதல் தலைப்பு பயம் நிறைந்தவர்கள். 2வது தலைப்பு நிச்சயமற்றவர்கள். இதுதான் நிச்சயமா இல்லாம இப்படியா அப்படியா தடுமாறக்கூடியவர்கள். 3வது தற்கால சூழ்நிலைகளில் மனதை ஈடுபாடு கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். 4வது தனிமை உணர்வினர், லோன்லினஸ். 5வது ஓவர் சென்சிட்டிவ், ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இதுல பிறர் மீதும் பிறருடைய ஐடியாக்கள் மீதும் உணர்ச்சி வசப்படுவார்கள். 6வது விரக்தி மனப்பான்மையினர். 7வது ஓவர் கேர். இது ஓவர் அப்படின்ற வார்த்தையிலே பிரிச்சுக்கலாம். ஓவர் கேர், அதிகமான அன்பும் ஆளுமையும் ஒருத்தர் மேல ஆதிக்கமும் செலுத்தக்கூடியவர்கள் பிரிவினர். இந்த 7வது பிரிவினர். ஒவ்வொரு பிரிவின் கீழே ஒரு மருந்தை நாம் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பார்க்க போகும்போது இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மருந்துடைய தலைப்பு வந்து முதல்ல மருந்துடைய அறிகுறிகளை நம்ம முதல்ல பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட தேவைப்படுது, அதுதான் முதல்ல மனசுல என்னுடைய பொருள்,
என்னுடைய நட்பு, என்னுடைய உறவு இன்னொருத்தருக்கு நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட். நான் எனது எனது அதிகார மையம், எனது அதிகார மையத்துக்கு உட்பட்டவை, இதுல நான் தான் ஆட்சி செய்வேன், நான் தான் பார்த்துக் கொள்வேன், என்னை தவிர யாரும் பார்ப்பதற்கு ஆள் இல்லை, என்னை தவிர யாராலும் பார்த்துக் கொள்ள முடியாது அப்படின்ற ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்கள் இவங்க. அவருடைய பேட்சுடைய வரிகள் அப்படி படிக்கிறார். பிறருடைய தேவையை மனதில் கொள்ளும் இயல்பினர். அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும், அதே மாதிரி அவங்க நம்மளுடையவங்களாக தான் இருக்கணும் எப்பவுமே. யாரு? குழந்தைகள். நம்ம குழந்தைகள் நம்மளோட தான் இருக்கணும், நம்முடைய உறவினர்கள் நம்மளோட தான் இருக்கணும், நம்முடைய நண்பர்கள் அவங்களோட தான் இருக்கணும். அவங்க வந்து இன்னொருத்தட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. அளவிற்கு மீறி அக்கறை கொண்டது. அப்போ அவங்க மேல அளவுக்கு மீறி அக்கறை, ஓவர் பொசசிவ்னஸ். குழந்தைகளோ உறவினர்களோ நண்பர்களோ அவங்க மேல அதே அளவுக்கு அதிகமா அவங்கள்ட்ட வந்து நீ இப்படிதான் செய்யணும், இந்த தொழில் தான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்றது சொல்றது. ஒரு நண்பர் வச்சுங்களேன், நண்பர் ஒரு வேலை செய்யறான்னு சொன்னா இந்த வேலை இப்படிதான் செய்யணும், நீ இப்படி செய்யக்கூடாது, எனக்கு இப்படி செஞ்சாதான் முடியும் அவங்க சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நீ இப்படி செய் இப்பதான் சரியா வரும்னு அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடியது. எப்போதுமே வந்து அவர்கள் மீது அந்த ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டே இருப்பவர்கள். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க திருத்தணும்னே பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எது சரிப்படுதோ அது திணிச்சு அவங்கள வந்து மாத்திட்டாதான் அது திருத்தம்னாவே இவங்களை ஒத்துவாங்க. அப்பதான் தூங்கணும். அப்பதான் வந்து இவங்களுக்கு அது மகிழ்ச்சி ஏற்படுத்தும். எப்போதுமே அவர்கள் இவர்களுக்கு அருகிலோ அருகாமையிலோ இருக்கணும் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஓவர் பொசசிவ்னஸ். அப்ப இந்த ஓவர் பொசசிவ்னஸ்ல இங்க என்ன நடக்குது? ஒரு அப்பா பையன் தன் அருகாமையில் இருக்கணும்னு சொல்ல போகும்போது அவனுடைய படிப்பு வந்து இங்கேயேதான் நியர்பைல தான் இருக்கணும். அவன் ரொம்ப தூரத்துல போய் இருக்க முடியாது. என்னுடைய கண்காணிப்பு இல்லைன்னு சொன்னா அவன் தான் கெட்டு போயிடுவான், அழைச்சு போயிடுவான். உங்க அம்மா ஐயோ அவன் வந்து வேற தூரமா போயிட்டான்னா அவன் சாப்பாடு செல்லாம் போயிடும், உடம்பு கெட்டு போயிடும் நினைக்கக்கூடிய அம்மா. பையன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கூட அந்த மருமகிட்ட அதிகமாக பேச விடாம ஐயோ மருமக நம்மளை பிரிச்சு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய மாமியார். அதே மாதிரி இவன் வந்து ஒரு நல்ல ஒரு வந்து நம்பிக்கையான ஒரு ஊழியர். இவன் போய் தனியான இவனால ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால இவனை நம்ம கூட தான் வச்சுக்கணும். அவனோட முன்னேற்றத்தின் மேல அக்கறை இருக்கும் அவனுக்கு. அப்ப கூட தனியா தொழில் போய் செய்யறேன்னு சொல்ல விட முடியாத ஒரு அளவுக்கு மனதில வந்து தீவிரத்தை காட்டக்கூடிய ஒரு முதலாளி. இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த உதாரணங்களை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஓவர் பொசசிவ்னஸ் என்ன ஆகும்னு சொன்னா எத்தனையோ பேருடைய கல்வியை, வேலை வாய்ப்பை, திருமண பந்தங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு விடுகிறது, அல்லது பாதை மாற்றி பயணத்தை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறது. அப்படி பாதை மாத்தி போகும்போது அவங்க வந்து இப்படிதான் நினைக்க போகும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து அவன் வந்து நான் வந்து காமர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். +1 பையன் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கணும், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணணும், நான் பேங்கிங் வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன், இல்ல இந்த மாதிரி வந்து நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கு ஆடிட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ எல்லாம் வந்து ஆடிட்டர்லாம் ஜெயிக்க முடியாது, நீ போய் என்ன பண்ண இன்ஜினியரிங் எடு இல்ல மெடிக்கல் எடு. அவனை கொண்டு போய் சயின்ஸ் படிக்க வச்சு அவனுக்கு வந்து +1 +2 வந்து சயின்ஸே வராம போய் எப்படியோ தப்பி பாஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் மெடிக்கலுக்கு வந்து நீட் எழுத வச்சு ஏன்னா பல வருடங்கள் நீட் எழுதி எல்லாம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்க முடியாம போய் அதுக்கப்புறம் ஜெயிச்சு இப்போ 6க்குள்ள அந்த மெடிக்கல் கோர்ஸே வந்து அவங்க கூட இருக்கிறவங்கலாம் கூட நம்ம ஒரு கோர்ஸே முடிச்சுட்டு வேலைக்கு போடுவாங்க. அது வரைக்கும் காலதாமதமாகி
அதுக்கப்புறமா ஒரு மெடிக்கல் சீட்டை வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி மெடிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கும் போது எம்பிபிஎஸ் கிடைக்காம அது பேர் ஆயுர்வேதா பிஐஎம்எஸ், யுனானி பியூஎம்எஸ், சித்தா பிஎஸ்எம்எஸ், ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ், அப்ப யோகா நேச்சுரோபதி பிஎன்ஒய்எஸ், இப்படி செலக்ட் பண்ண போகும்போது இதுவும் மெடிக்கல் ஈக்குவல் வந்து ஈக்குவலான ஒரு கேட்டகரி தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து பார்த்தாக்க ஒரு பெரிய மதிப்பா தெரியாது, எம்பிபிஎஸ் ஈக்குவலா தெரியாதுன்னு சொல்லி அவனை பொறுத்திருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் பொறுத்து மறுபடியும் எம்பிபிஎஸ் கிடைக்கும் போது அதுல இருந்து இவனை கட் பண்ணி திரும்ப எம்பிபிஎஸ்ல ஒன்று விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுல ரஷ்யாவில் சீனாவில் அந்த மாதிரி இப்போ வந்து போர் நடக்குது அங்க இடங்கள்லாம் ஒன்று சேர்த்து விட்டு அங்க வந்து மெடிக்கல் காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களை திரும்ப அனுப்ப உயிருக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்ப திரும்ப நாட்டுக்கே திரும்ப அனுப்ப போகும்போது அவனோட வாழ்க்கை எவ்வளவு பின்னோக்கி திசை மாறி பயணமாக போய் அவன் வாழ்க்கையை வீணாயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது நடந்த நிகழ்ச்சிகளை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்ச்சிகள் என்னோடு இருக்கக்கூடியவர்களோட நடந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஒண்ணும் இல்லை, பலர். எனக்கு தெரிஞ்ச பலர்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி யாருங்க. வாழ்க்கை என்னாச்சு, அந்த எம்பிபிஎஸ் ஈக்குவலாக வேற ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ இருந்தா கூட அந்த வேற ஒரு வருஷத்தோட முடிஞ்சு தொலைஞ்சு போச்சு. அவன் வந்து யுனானி படிக்கட்டும், ஆயுர்வேதா படிக்கட்டும், சித்தா படிக்கட்டும், ஹோமியோ படிக்கட்டும், யோகா நேச்சுரோபதி படிக்கணும்னு சொல்லி அதுவும் டாக்டர் ஈக்குவல் தானே, பாத்துக்கலாம் அவர் கிளினிக் வச்சு சொந்தமா தொழில் பண்ணுப்பா நீ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் கொண்டு போகாம அவனுக்கு எம்பிபிஎஸ்சியே தான் அவனை படிக்க வைக்கணும். அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்லை, அங்கேதான் கொண்டு போய் படிக்க வைக்கணும்னு கொண்டு படிக்க வச்சு அங்க அந்த நாட்டுல வந்து சூழ்நிலை சரியில்லாம போய் அவங்களை திருப்பி அனுப்ப முடியாத நெருக்கடி ஏற்பட்டு அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க அனுப்பி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் மெடிக்கல் கோர்ஸா பூச்சியை விட முடியாம திரும்பவும் என்ன பண்ண முடியாம காலங்கள் எவ்வளவு ஓடி இருக்குது. ஒரு வருஷம் சில பேர் ஓடி இருந்து, சில பேர் 2 வருஷம், சில பேர் 3 வருஷம், சில பேர் 4 வருஷம். 4 வருஷம் லைஃப் போயிருந்தது, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்? ஓவர் கேர் அண்ட் ஓவர் பொசசிவ்னஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். அவனுக்கு இந்த மாதிரிதான் இருந்தாதான் சரியா வரும். நான் எடுத்த முடிவு அவன் முடிவு எடுத்திருந்தால் இல்ல கொஞ்சம் கேட்டான் அது வரைக்குமாவது ஏதோ ஒரு இண்டி மெடிக்கல் கோர்ஸ் எடுத்துருக்கலாம். இல்ல அவன் ஒழுங்கா காமர்ஸ் படிக்க அவன் சிஏ பாஸ் பண்ணி அவன் ஆடிட்டர் ஆயிருக்கானா, இல்ல வந்து அவன் வந்து பிகாம் போயிட்டு எம்காம் முடிச்சுட்டு அவன் வந்து எம்ஃபில் இல்லைன்னா இப்ப எம்ஃபில் கிடையாது, பிஹெச்டி முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு காலேஜ்ல வந்து காமர்ஸ் லெக்சரரா ப்ரொஃபஸரா ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றையும் சோர்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டட் ஏரியாவுக்குள்ள அவனை கொண்டு போகும். அதே மாதிரி இவன் வந்து கல்யாணத்துக்கு மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருங்கி பழக விடாம அதுக்கப்புறப்பா நான் வந்து பொண்டாட்டிட்டு எல்லாம் ஒரு அளவோட வச்சுக்கணும், எல்லாத்தையும் நீ ஷேர் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, ரொம்பவும் நீ இடம் கொடுத்துட்டேன்னா அப்புறம் ஒன்னால ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது, எங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் அவனுக்கு பயம் நிறுத்தி அவனை வந்து உண்டுலன்னு ஆக்கி அவன் என்னன்னா அவன் ஏற்கனவே வந்து பயந்தாமொழி போது இன்னும் பயந்து போய் அவன் வந்து வாழவே ஆரம்பிக்காமையே பல வருடங்கள் கூடக்கூடிய குடும்பங்களும் இன்னைக்கு கவுன்சிலிங் எல்லாம் வந்திருக்குது. இதுவும் தான் நடந்து கொண்டிருக்குது. நான் சொல்ற விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்கிறாங்க, கோர்ட்ல போய் வந்து டைவர்ஸ் வேணாம்னு சொல்லி பேசிப்பா வர நிறைய பேர். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி என்னெல்லாம் பாக்குறோமோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும். அப்போ நாம எவ்வளவு ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு விடாம நம்மளே வந்து பொசிசிவ்னஸ் கையில வச்சுக்கணும். நாம சொன்னா மட்டும் தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்றது மட்டும் தான் நமக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. நம்மளால மட்டும்தான் வந்து செய்ய முடியும், அவன் செய்ய முடியாது அப்படின்னு எடுத்து நினைக்கிறேன். இதற்கு அடுத்து இதே மாதிரிதான் குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு வேலை அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது. எங்க கிடைக்குது வேலை? இன்னைக்கு வந்து ஹைதராபாத்ல கிடைக்குது. ஐயோ ஆந்திராவா? ஆந்திரா சாப்பாடு காரமா இருக்குமே, அவனுக்கு ஒத்துக்காதே, வேணாம்பா தம்பி ரிசைன் பண்ணிட்டு வேலையை ஆபிதா குரல் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆந்திரா சாப்பாடு ஐயோ காரமா இருக்கும், என் பையனுக்கு வந்து வந்து ஒத்துக்காது, காரமே ஒத்துக்கிறாது, அவனுக்கு வாயெல்லாம் புண்ணாயிரும், அவனுக்கு மோஷன் போறது பிளட் வந்துட போகுது, நான் அனுப்ப மாட்டேன் தம்பி. டேய் ஹைதராபாத்ல எல்லாம் வேலைக்கு வேணும், ஆந்திராவே வேணாம், உனக்கு வந்து இந்த பக்கம் வந்து நெல்லூரை தாண்டிட்டு போயிடக்கூடாது, மெட்ராஸ்குள்ளேயே வேலையை பாரு, மெட்ராஸ்ல அந்த வேலை இல்லைம்மா, அந்த கம்பெனி வந்து ஹைதராபாத் தான் இருக்குது, கேன்சல் பண்ணு, ரிசைன்மெண்ட் வந்துருக்கீங்க. இன்னொருத்தர் டெல்லியில கிடைக்குது, ஐயோ டெல்லி குளிரு, அங்கெல்லாம் வரும் சப்பாத்தி ரொட்டி சாப்பிட்டு வாழ முடியும் அவனால, இப்போ என்ன இது வாழும், அதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கையும் வந்து சப்பாத்தி மட்டுமே வாழ முடியுமா, உயிர் வாழ முடியுமா, வேணாம்ப்பா நீ வந்து டெல்லியில தாங்க மாட்டேன், வரைச்சு பேய் செத்து போயிருவேன், நீ இப்ப டெல்லிக்கு போகாத வேலை கிடைக்கும், அது பாசி கொண்டு வருமா, நாளைக்கு வந்து அப்படியே பர்மனன்ட் ஜாப் ஆயிடுமா, நிறுத்துரு முடியாது,
வேணாம் போயிட்டு போகுது, நீ இங்கே இரு, வேலையோட இல்லாம இரு, ஒரு வருஷம் கூட இரு, அடுத்த வருஷம் பார்த்துலாம், நீ முதல்ல ட்ரை பண்ணு வேற. ஃப்ரெஷர்ஸ் கிடைக்கிற வேலை வந்து 1 வருஷத்துலயே 2 வருஷத்துல எல்லாம் வேலை கிடைக்காதுன்றதுலாம் காலம் எவ்வளவு இப்போ வந்து வேகமா போயிட்டு இருக்குது. அது புரியாத அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, அப்படி போகக்கூடாது, டெல்லி வேலைன்னா கிடையாது, உனக்கு குளிரும், அந்த ரொட்டி சாப்பிட்டு கரைச்சி போயிரு நீ. இங்க வந்து ஆந்திரான காரம், ஆனா அங்கேயும் ஒரே ஒரு சதுன்னு ஒரு ஈரமா இருக்கும்ப்பா, அங்க சாப்பாடுலாம் வைக்கிறாங்க, அங்க ஒரு ஜீரணம் ஆகாதுப்பா அவனுக்கு. கர்நாடகா போனா இங்க வெள்ளை கட்டி குடிச்சிருவாங்கப்பா, ரசம் வெள்ளமா இருக்கும், சாம்பார் வெள்ளமா இருக்கும், என்னப்பா நீ, வேணாம்ப்பா நம்ம கர்நாடகாவே வேணாம்ப்பா நமக்கு. எங்கதாம்மா வேலை சொல்றேன். நம்ம ஊரு வந்து திருச்சிப்பா, நம்ம திருச்சி சரௌண்டிங்ஸ்லயே இருப்போம்ப்பா, திருச்சிக்கு இந்த பக்கம் போனாலும் போக தப்பு, அந்த பக்கம் போனாலும் தப்பு. ஏன் மெட்ராஸ் பாஷையெல்லாம் பழகிட்டு தப்புப்பா, ரொம்ப மோசமா இருக்குப்பா, ரெண்டாவது மெட்ராஸ் பக்கம்லாம் வந்து ரொம்ப ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த பக்கம் சவுத்துக்கு போனா ஐயோ அங்கெல்லாம் குத்து விட்டு நிறைய வந்து எல்லாம் வந்து இந்த நிறைய வந்து அரைஞ்ச கிடக்குது சவுத்துல, நீங்க போயிடக்கூடாது. திருச்சி பக்கத்து வழியாவது போலாமாமா, அங்க போயிட்டு சாயந்தரமான வீட்டுக்கு வந்துற மாதிரி வேலையா பாருப்பா, ஒரு 4 மணிலாம் கேட்டு 5 மணிலாம் வந்துருப்பா, யார் கொடுப்பாங்க வேலை? அதான் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே பாக்குறாங்களாமே, இன்னும் ஆஃப் லைன்ல சொல்றாங்களா, ஆன்லைன்ல சொல்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாருப்பா. சரிம்மா, அந்த மாதிரி வேலையா பாக்குறேம்மா, நான் வந்து ஆன்லைன்லயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும்பா, உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா 20,000 வரும். ஆபீஸ் வந்துட்டேன்னு சொன்னா உனக்கு வந்து ஆபீஸ் வந்துட்டேன்னு சொன்னா 40,000 சம்பளம் மாசம், 20,000 போதுங்க, நான் வீட்டுல உட்காந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த திணிப்பு, ஓவர் பொசிசிவ்னஸ், ஓவர் கேர் அண்ட் ஓவர் லவ் அந்த விருப்பம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளோ, இந்த ஆசிரியர்களோ, இல்ல வந்து மேலதிகாரிகளோ, இவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை விதிப்பது தெரியாமே தடை விதிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட குணமுடையவர்களை நாம் சரி பண்ண வேண்டும் என்றால், டாக்டர் பேச்சர்ல சொல்றாரு, இந்த மருந்தை கொடுங்க, ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு வந்து +1ல சேர்க்க போகும்போதே அவன் கரெக்டா வந்து காமர்ஸ் தான் வேணும்னு சொல்றான், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு டிபார்ட்மெண்ட் நுழைச்சிடலாம், அதுலயே அவன் வந்து ப்ரொஃபஸர் ஆயிடுவான், காமர்ஸ் படிச்சவங்க வீணா போதும். காமர்ஸ் அவ்வளவு இன்னைக்கெல்லாம் டிமாண்டட் கோர்ஸ். சரி ரைட்டு. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு, நமக்கு வந்து மகனுக்கு பிடிச்ச அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம வந்து கணவன் மனைவி எப்படி வாழ்ந்திருக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய மகனும் மருமகளும் ஒன்றாக சந்தோஷமா வாழணும், நாம் அதற்கு வந்து அழுத்தம் கொடுத்து தடையா இருக்கக்கூடாது, அவர்களுக்கும் வாழ தெரியும், அப்ப இந்த பொசிசிவ்னஸ் நம்ம லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு இவங்களை கொண்டாடணும்னு சொன்னார். அதே மாதிரி நீ தூரம் தொலைக்கெல்லாம் வேலைக்கு போகணும், இங்கேயே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கமா போது, சாப்பாடுக்கு அதுப்பா நம்ம அப்பா அவனுக்கு குடும்பத்துக்கு அப்பா வந்து அதைப்பா அப்பா சொல்றாரு, உனக்குலாம் அங்கெல்லாம் போய் பாஷெல்லாம் புரியாதுப்பா, நமக்கு வந்து உனக்கு அங்கெல்லாம் வந்து இங்கிலீஷே பேச மாட்டான், ஹிந்தியில தான் பேசுவான், அப்ப வேற பாஷையில பேசுவான், அங்கெல்லாம் போனா கர்நாடகா வந்து கன்னடத்துல பேசணும், இங்க போனா அவனுக்கு மலையாளத்துல பேசணும், ஆனாப்பா நீ தமிழ்நாட்டிலேயே சொன்னான். சரி சிங்கப்பூர் மலேசியா போட்டுமா, அப்பா அது வந்து இங்க எல்லாம் பிளைட் எல்லாம் இப்பெல்லாம் வந்து ஒழுங்கா வந்து சேர்ந்தா பறக்கும் போதே வந்து எல்லாம் காலியாகி போகுது, வேணாம்ப்பா நீ எங்கேயும் போக கூடாது, அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் பஸ்லயே போடாமா, நானு டூ வீலரா ஓட்டலாமா, பார்த்து ஓட்டணும்ப்பா, காலையில நீ வந்து 8 மணிக்குள்ள போயிடும் பண்ணி 10 மணி தான் ஆபீஸ், 8 மணிக்குள்ள போயிடுப்பா கூட்டம் நெரிசல் இல்லாதப்ப, சாயந்தரம் வந்து 5 மணிக்கு மேல கூட்டம் வரும், நீ 4 மணிக்கே கேட்டு வந்திருப்பா நீ அப்படின்ற உணர்வுகளை எல்லாம் மாற்ற வேண்டுமானால் பாட்சி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மருந்தை வந்து நீங்க அவளுக்கு கொடுங்க, சிக்கரி, காபித்தூள்ல கலக்கிறமே சிக்கரி, அது மாதிரி சிக்கரின்னு ஒரு மருந்து, CHICORY சிக்கரி, இந்த மருந்தை கொடுத்தால் இந்த ஓவர் பொசிசிவ்னஸை விட்டு மீண்டும் கொண்டாடலாம். அவங்க கொண்டாட போகும்போது அவர்களுக்கும் நன்மை நடக்கும், அவர்களுக்குள்ள அழுத்தங்கள் அவங்க வந்து பல பிரச்சனை ஏற்படுத்தும், ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி அவங்க தெரியாது, அவங்க தெரியாமையே நீரிழிவு நோயில அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி தைராய்டு, கொலஸ்ட்ரால், இப்படி படிப்படியா அவங்களுக்கே தெரியாம பலவிதமான கஷ்டங்கள்ல மூழ்கி போயிருப்பாங்க. அந்த நோய்கள் இருந்தும் அவர்கள் விடுபட முடியும். அதே மாதிரி அவருடைய மகனுடைய வாழ்க்கையோ மகனுடைய வாழ்க்கையோ சீரான பாதையை அவங்க வழிகாட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் டாக்டர் பேச்சருடைய இந்த மருந்தை பயன்படுத்துவதன் மூலமாக. ஆரம்பத்திலே பயன்படுத்தி ஆரம்பிச்சு எடுத்துடலாம், இல்ல அட்லீஸ்ட் அவன் வந்து அந்த மெடிக்கல் கோர்ஸ் சேர்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அவன் எப்படியோ ஒன்று பாஸ் பண்ணிட்டான், நீட்டா பாஸ் பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் இயர் அவன் வந்து ஒரு பிஎன்ஒஎஸ் குள்ள போறான், இல்ல பிஏஎம்எஸ் குள்ள போறான், இல்ல வந்து பிஹெச்எம்எஸ் கிடைக்குதுன்னு சொன்னா அதையே முடிப்பா, நீ கண்டினியூ பண்ணி நீ ஒண்ணு எம்பிபிஎஸ் திரும்ப எல்லாம் வர வேணாம்னு சொல்லி அவன் வழிகாட்டுவதற்கான வாய்ப்பை அந்த தாயாருக்கும் தந்தையாருக்கும் ஏற்படுத்தக்கூடிய இந்த மருந்தினுடைய பெயர் சிக்கரி, CHY.
டாக்டர் பேட்ச் அவர்களை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தது வந்து இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற பகுதியில வந்து லாஸ்ட் இதுல வந்து ஒரு குழந்தையின்மையில வந்து எப்படி டெவலப் பண்ணிட்டு வந்தால் அந்த திருமணம் புரிபவர்கள் புரிந்து குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி, அதே மாதிரி அந்த ஏற்பாடு செய்யக்கூடிய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கணவன் மணி ஆகக்கூடியவர்கள், இல்ல வந்து பெண் தேடக்கூடியவர்கள், இவர்கள் இப்ப இருந்தே பண்ணலாம். இல்ல ஏற்பாடு ஆகி போச்சு, இல்ல திருமணம் ஆயிடுச்சு, புதிய மணமக்கள் இவங்க என்ன செய்யணும்? இந்த ஒரு பாயிண்டையும் நம்ம ஒரு வாரமா அறிமுகப்படுத்திட்டே வரோம். இன்னைக்கு 7 வாரங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். 8வது வாரம் நினைக்கிறேன். முதல் தரம் ஒரு இடத்தையும் அவங்க வந்து அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சரி பண்ண போகும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக, பேட் ஹெரிடிட்டரி ட்ரைட்ஸ் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கு, சுகப்பிரசவம் அடைவதற்கு, நல்ல குழந்தை ஆரோக்கியம் உள்ள குழந்தைகள், அழகும் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தைகளை பெறுவதற்கு இந்த ஏற்பாட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்ல போகும்போது ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளையும் நாம் அறிமுகப்படுத்திட்டே வந்தோம். கணையத்தை ஆக்டிவேட் பண்றது, பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு, தைமஸ் ஆக்டிவேட் பண்றது செஸ்ட் ஏரியாவுக்கு, அப்புறம் அடில் அது பிபி எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு, கூல் பண்றதுக்கு, ஹீட்டை குறைக்கிறதுக்கு, அப்புறம் தைராய்டு பேராதைராய்டு இப்படிலாம் சொல்லிட்டே வந்தோம் இல்லையா? இந்த கண்களுக்கு கண்கள் இதுதான் கண்ணு. ரெண்டு கண்கள், இது ஒரு கண்ணு, இந்த கையில அதுதான். இப்போ இந்த அவங்க வந்து கணவன் மனைவி ஆக போறாங்க, திருமணம் ஆக போகுது. இப்பவே ஒரு 4 மாசம் இதெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து ட்ரைனிங் ஆனாங்கன்னு சொன்னா அவங்க பேலன்ஸ் ஸ்டேட் கொண்டு வந்துடலாம். இப்ப திருமணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் 4 மாசம் 4.5 மாசம் மேக்சிமம் 6 மாசம் அவ்வளவுதான். அது வரைக்கும் ஒத்தி வச்சுட்டு இந்த பயிற்சிகள் கொடுத்துட்டே வந்தாங்க சொன்னா எல்லாம் பேலன்ஸ் ஸ்டேட் வரப்போகும்போது குழந்தைகள் கண் பார்வை, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண் பார்வை பொலிவோடு பிறக்கும். கண் பார்வையில் ஏற்படக்கூடிய நோய்கள் இல்லாம பிறக்கும். தாத்தாவுக்கு கண்ணாடி போட்டிருந்தாரு, தாத்தா குழுக்கமா இருந்துச்சு. இன்னொரு வீட்டுல வந்து பாட்டிக்கு வந்து அவங்க வந்து கேட்ராக்ட் இருந்தது, அவங்க அந்த மாதிரி அவங்க அத்தைக்கு கேட்ராக்ட் இருந்துச்சு. அந்த மாதிரியான தொடர் பரம்பரையில வரக்கூடிய நோய்கள் கண் நோய்களா இருந்தால் இந்த பிள்ளைகளின் மூலமா தடுக்கலாம். அப்ப அதே மாதிரி இந்த கண்களுக்கும் கொடுக்க போகும்போது கண்ணுக்கும் கொடுக்க போகும்போது இன்னொன்னு நினைச்சுங்க, கண்ணுக்கும் நரம்புக்கும் கண்ணுக்கும் மூளைக்கும். கண்ணு எதோட சேர்ந்தது? மூளை நரம்பியல் பண்ணுது. கண் டாக்டருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும் என்ன பண்ணுவாங்கன்னா நியூரோ கதை கொடுப்பாங்க, நியூரோ பாருங்கன்னு சொல்லி. ரெண்டையுமே சேர்த்து ஒரே நேரத்துல நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். இந்த கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கண் நரம்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மூளை நரம்போடு இணைந்த பிரச்சனைகளா இருக்குமானால் அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணி வெளியே erase the bad hereditary traits of the parents. பெற்றோரின் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நோய்களை பெற்றோரிடமிருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வராமல் தடுப்பதற்கான ஆயுதங்களை தான் நாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆயுதங்களை இன்னைக்கு கண்களுக்கான பயிற்சிகள். இந்த இடத்துல வந்து பாருங்க 1, 2, 3 பகுதி இருக்குது. இது ஒரு பகுதி, நடுப்பகுதி. அப்ப இந்த கண்ணை சுத்தி இந்த ஓரம் நடுப்பகுதி, இந்த ஓரம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ஓரம் ஒண்ணு, நடுப்பகுதி ஒன்று, இந்த ஓரம் இன்னர் கேந்தஸ், அவுட்டர் கேந்தஸ், சென்டர். இது மூணுக்கும் இந்த 3 இடமும் இருக்குது. நாம வந்து என்ன பண்ணோம்னா அழுத்தி பார்க்க போகும்போதே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க தெரியாட்டி பரவாயில்ல, சும்மா அழுத்தாலே கேட்கும். இன்னும் நம்ம டீப்பா நான் சொல்லித்தரேன். இந்த ஓரம் கண் இந்த ஓரத்துக்கு, நடுப்பகுதி கண் நடுப்பகுதிக்கு, இந்த ஓரம் கண்ணின் இந்த ஓரம். அதே மாதிரிதான் இந்த விரல்லையும் அதே மாதிரி. சரி, இந்த விரல்ல பார்க்க போகும்போது இப்ப நான் இந்த விரல காட்டுறேன் இல்லையா? இந்த விரல் இந்த கண்ணுக்கு, இந்த விரல். அப்போ நமக்கு வந்து இந்த கண்ணில் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ரெயினா இருக்குது, கட்டி வரப்போகுது, இந்த பாயிண்ட்ல அழுத்தம் எங்க அழுத்த போகும்போது எங்க பெயின்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, எங்க வலியோடு நீங்க உணர்றீங்களோ அந்த இடத்துல இன்னும் கூடுதலா அழுத்தம். எத்தனை அழுத்தலாம்? ஒரு 1, 2ல இருந்து 10 வரைக்கும் அழுத்தலாம். வலி இருக்குதுன்னா 30 வரைக்கும் அழுத்துங்க, அப் டு 30, அரை நிமிஷம். அப்ப கண்ணுடைய பிரச்சனைகளை சால்வ், இவங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போகுது? அடுத்தது கன்சீவ் ஆக போகும்போது அது வந்து செல் லெவல்ல அப்படியே டெவலப் ஆகி மரபணுக்கள் மூலமாக
மரபணுக்களின் தொடர் மூலமாக பரவி அடுத்த குழந்தை பிறக்க போகும்போது அந்த குழந்தைக்கு இந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல் பெற்றோர்களுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அதுக்கு பாட்டியோட அம்மாவுக்கு இருந்தது. இப்படி எல்லாம் அவங்க கண்ணுன்னா இப்ப நான் கண்ணை பத்தி பேசுறதுனால கண்ணு சொல்றேன். ஒரு பிரச்சனைக்குமே எல்லாத்துக்குமே சேர்த்து இதுக்குள்ளதான் பேசிட்டே வரோம் நம்ம. இந்த வாரம் மட்டும் பாக்குறவங்களுக்கு புரியாது இல்லையா? அப்போ 36வது வாரம் 7வது வாரம் இன்னைக்கு 37 எபிசோட்ஸ் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் ஹெல்த் 1, ஹெல்த் 2, ஹெல்த் 3 அப்படி பார்த்து 37 வாரங்கள் எடுத்து பாருங்க. அதுல வந்து புரியும் உங்களுக்கு. புரிஞ்சால் நீங்க டாக்டருடைய உதவி இல்லாம தடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒண்ணு. 2வது இதுக்கு வந்து குழந்தை எண்ணிக்கையாக பேச்சு எடுத்துக்கணும் நம்ம. அதுல வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமுள்ள குழந்தைகளை பெறுவதற்கு தான் இந்த அக்குப்ரெஷர் பயிற்சிகளை நாம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ முதல் பகுதியில வந்து அழகின் சிரிப்புல வந்து நம்ம யோகா பயிற்சிகள், ஆரோக்கியத்தின் அழைப்புல ஹோமியோபதிக் மெடிசன், அப்புறம் வந்து மனதோடு பேசுவோம்ல வந்து டாக்டர் பேட்ச் ஃபிளவர் மெடிசன்ஸ், இந்த இயற்கையோடு இணைவோம்ல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இந்த 4ஐயும் நம்ம ஒன்று சேர்த்து கத்துட்டே வர போகும்போது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாமளே வந்து எல்லா வழியும் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள 5 பெட்டிலேயே எல்லா மருந்து இருக்குதுன்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்த இடத்துல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாதடி ஞானத்தங்கமேன்னு சொல்ற மாதிரி எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துலயே இருக்குது. கொஞ்ச நேரம் கவனம் செலுத்தினா போதும். நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த 37 எபிசோட திருப்பி பாருங்க. உணவு மருத்துவம் கூட நான் வந்து ஃபீஸோட தான் போட்டுருக்கிறேன். இருந்தாலும் கூட நான் வந்து 10 வாரமும் நான் அதை வந்து யூடியூப்ல ஏற்றிருக்கிறேன். இப்போ வந்து எங்க வந்து நிறுத்தணுமோ நிறுத்திடுறேன். அது வரைக்கும் அது யூடியூப்ல வந்துட்டு தான் இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கும். அப்படிதான் நான் யோசிச்சு தான் பேசியிருக்கிறேன். அதாவது என்னோடு நடந்த அனுபவங்களை தான் ஷேர் பண்ணி வரேன். புதுசா எங்க இருந்தோ புத்தகங்களை தேடி நான் படிக்கிறதோ, நெட்ல இருந்து பார்த்து எடுத்து பேசுறதெல்லாம் வந்து குறைவு. பார்க்காம இல்ல. ஒரு 5% 10% நான் அதை எடுக்கிறேன். மீதி 80, 90% எங்க இருந்துன்னா என்னோடு நடந்தவர்கள், அவர்கள் நடந்த நிகழ்ச்சிகள், அதோட லிங்க் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அது எங்க இருந்து கிடைக்கும்? எந்த புத்தகத்திலும் கிடைக்காத நிகழ்ச்சிகள், எந்த புத்தகத்திலும் கிடைக்காத, எந்த கூகுள் சர்ச் பண்ணாலும் கிடைக்காத அந்த நிகழ்ச்சிகள். அப்போ வந்து நீங்க இது ஒரு வந்து நமக்கு ஒரு புதிய ஒரு பாடசாலை. இங்க கத்துக்குவோம். இன்னும் நிறைய பாடசாலைகள் இருக்கு. நாமளே ஒரு பெரிய ஒரு பாடசாலை தான். இந்த மாதிரி கத்துக்கிட்டு போகும்போது டாக்டருடைய நெசசிட்டி தேவையில்லைன்ற இடத்துல இந்த லாஸ்ட் பார்ட்ல நீங்களே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, புதிய மணமக்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த பகுதி பயன்படுத்துறது லாஸ்ட் பார்ட். ஒட்டுமொத்தமா பேச போகும்போது இந்த 37 வாரமும் அந்த 10 உணவு மருத்துவமும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ ஏராளமான உங்களுக்கு வந்து நினைவூட்டல் தான். எல்லாமே வந்து எதுவும் தெரியாத விட முடியாது. நினைவூட்டல் தான் இந்த வகுப்பு. அதை நீங்க மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்க போகும்போது உங்களை சரியான பாதையில் வழிநடத்திக் கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி.